பொதுவாகவே திமுகவுக்கு கொம்பு தூக்குற ஒரு 5-6 இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு அப்படிங்கிற மாதிரி போன வீடியோக்கு ஒரு 2-3 வீடியோ தள்ளி போட்டிருப்பேன். நீங்க அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், லிங்க்லயும் கொடுக்குறேன். நீங்க கேட்குற எல்லா இடத்துலயும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்றேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேவை கரெக்டா விமர்சனம் செய்யற ஒரு 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்களோட வீடியோவை நம்ம பார்த்தாக்க திமுக ஊழல் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ டிஎம்கேக்கு எதிராக பேசுறது, அதாவது டிஎம்கேவோட ஊழல்களை கரெக்டா சொல்ற ஒரு 5 இன்ஃப்ளூயன்சரை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற இவர் தான். ஆரம்பத்துல இவர் திமுகவுக்கு எதிராக பேசுற மாதிரி தெரியலனாலும் இந்த கரூர் சம்பவத்துல பயங்கரமா தெரிஞ்சிருச்சு. அதுலயும் தாவேக்கால போய் இவர் இணைஞ்சிட்டாரு. இந்த கரூர் சம்பவத்துல பல விஷயங்கள் நேரடியாவே அவர் விமர்சிச்சு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் கைது பண்ண நடவடிக்கை எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு தாவேக்காவோட லாயர்ஸே ஆஜராகி இவங்களை வெளியே எடுத்துதான் ஒரு சில செய்திகள்லாம் வந்துச்சு. திமுகவோட ஊழல்கள் மட்டும் இல்லாம திமுகல என்ன நடக்குது அப்படிங்கறதும் ரொம்ப ஆராய்ஞ்சு தெரிஞ்சு ரெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கில் வந்து போயிட்டு இருக்கு. அது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டீங்கன்னா கூட அவ்வளவு இருக்காது. பட் என்னைக்கு இவர் அந்த கரூர் சம்பவத்துல வந்து ஃபேமஸ் ஆனாரோ அதுல இருந்தா இவருக்கு ஃபேமே வர ஆரம்பிச்சது. சம்பவம் நடந்ததா சொன்னேன். விதின் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கேமராவோட இவ்வளவு கிரௌடை தாண்டி அங்க எப்படி போக முடியுது? எப்படி இதுக்கு மட்டும் தகவல்கள் இவ்வளவு கடகடன்னு பரவுது? முதல்வர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற அளவுக்கு எப்படி பரவுது? அடுத்து நம்ம பார்க்க போறது மாரிதாஸ். பல இடங்களில் டிஎம்கேவை பல விதமா வந்து விமர்சிச்சிருப்பாரு. இவரோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் போறதை தாண்டி இன்ஸ்டாகிராம்ல அவ்வப்போது இவர் கொடுக்குற தக் லைஃப் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ எப்படி நீங்க ஃபெலிக்ஸ் அவர்கள் வீடியோ பார்க்கும்போது இவ்வளவு தெளிவா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ, இதுல வந்து ஒரு 2-3 லைன்லயே வந்து கதையை முடிச்சிருவாரு. அதையும் போய் பார்த்துக்குவாங்க. அது சிவகார்த்திகேயன் மஞ்சள் துண்டா போட்டு வராப்ல பாத்தீங்களா, குறியிடலாம் இப்படி பைத்தியக்காரத்தனமா எங்க கொண்டு விடுறாங்க. மொழியை வச்சு இந்த கும்பல் இவங்க யாரு குடும்பத்துக்கும் இல்லாத சொத்து இவங்களோட பல 100 மடங்கு இந்த கும்பலுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது கிஷோர் சுவாமி. எப்படி நம்ம வந்து மாரிதாஸ் 2 லைன்ல முடிப்பாரோ இவர் வந்து ஒரு 3 லைன் பேசுவாரு. ஆனா பேசுறதெல்லாம் நச்சுன்னு தான் இருக்கும். இவர் வந்து எந்த அளவுக்கு பிரபலம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய பிரபலமா இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இவரோட வீடியோ பெருசா வரதில்லை. இவங்க 2 பேரோட முன்னாடி சொல்றதை கம்பேர் பண்றதை விட இவரது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா இவரோட வீடியோல பாத்தீங்கன்னா டெய்லி என்னென்ன நியூஸ் வருதோ அதை பத்தி பேசி அதை காமெடியா கன்வே பண்ணி அதுல திமுகவோட தப்புக்கள் என்ன அப்படின்னு சொல்றதுல இவர் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. அதுல ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. பத்தி பாசிட்டிவா சொல்லணும்னு சார் அவர் இறந்துட்டார். உதயநிதியை பத்தி பாசிட்டிவா சொல்லணும்னா இனிமே படத்தில் நடிக்க மாட்டான். இதெல்லாம் ஒரு துணை முதலமைச்சர், நாளைக்கு இதெல்லாம் முதலமைச்சர் அவர் வருவான். என்ன வருவாரா? ஸ்டாலினே வரும்போது இவங்க வர முடியாது. அடுத்து நம்ம 4வதா பார்க்க போறது சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 320 எபிசோட்ஸ் போட்டுட்டாரு. இந்த எபிசோட்ஸ்ல ஃபுல்லாவே திமுக பண்ண ஊழல் என்னன்னு டாப் டு பாட்டம் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்றது. அவங்களோட வீடியோஸ் பல மக்கள் கிட்ட சேர்ந்து பல மக்கள் கிட்ட வரவேற்பும் பெற்றுச்சு. ஒரு சேனல் பிளாக் ஆகி போனாலும் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறாரு. ஆனா என்னதான் இப்படி இருந்தாலும் சமீபத்துல வந்த விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்து பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு பிஜேபியோட கை கோர்த்தாதான் வந்து இவருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுனது ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. அது கூட எங்க சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இவர் மேல ஒரு என்ன சாயம் இருந்துச்சுன்னா சவுக்கு சங்கர் ஒரு சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீ கரூர் விஷயத்துல வேணுங்கிறப்ப விஜய் கூட்டணி வேணுங்கிறப்ப நீ விஜய்க்கு ஏற்ற மாதிரி பேசுன. ஆனா இன்னைக்கு ஜனநாயகன் பிரச்சனை வரும்போது விஜய்க்கு எதிராக பேசும்போது அதுலயும் ஓப்பனா பிஜேபியோட கூட்டணி வாங்க அப்படின்னு கேட்கும் போது சவுக்கு சங்கர் பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்துட்டார்? மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். வேறு மக்களுக்காக அவர் எதுவும் செய்ததாக எனக்கு நினைவில் உனக்கு எதுவும் தெரியுதா? அடுத்து நம்ம கடைசியா பேச போற திமுகக்கு எதிராக இருக்கிற இன்ஃபுளுசர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். 1-2 அந்தந்த பக்கத்துல ஒன்னொன்னு வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் விஜய் அவர்களை பத்தி தப்பா செய்தி வருதோ, என்னைக்கு திமுக ஃபேக்கான நியூஸ் பரப்புறாங்களோ, ஜஸ்ட் ஒரு நாள் அந்த நைட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வீடியோ ப்ரூஃபாவே சப்மிட் பண்ணிடுவாங்க. என்னதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேல பல விமர்சனம் வந்தாலும் இவங்க வந்து தப்பா பேசுறாங்க, இவங்க ஒரு தற்கொலை அப்படி இப்படின்னு என்னதான் விமர்சனம் வந்தாலும் விஜய் அவர்கள் மேலேயோ இல்ல விஜய் அவர்களை பத்தி ரொம்ப தப்பா கீழ்த்தனமா சொன்னாலோ அல்லது திமுக வந்து நாங்க நல்லதுதான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாயம் போகும்போது
அது வெட்ட வெளிச்சமா வீடியோவா பிரசன்ட் பண்றது விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஸோ இவங்க கட்சி அப்படிங்கறத தாண்டி ஆளுங்கட்சியில என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு சரி வர சூப்பராகவே வந்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது பல வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கே தவிர யூடியூப் ஃபேஸ்புக்ல பார்க்க முடியறது இல்ல. உண்மையிலே டிவிக்கோட ஐடி விங் இருக்குல்ல, அதை அடிச்சுக்க முடியாது. குமாங்குத்து குத்துறாங்க திமுகவை, வாயை திறந்தாலே அடி. இதுல ஒரு தனி நபரை பார்த்து ஒரு அரசாங்கமே பயப்படுதுன்னா அது தளபதி விஜயகாந்த். நான் சொன்ன இந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா திமுகக்கு எதிராக அவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க, என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு கரெக்டா கன்வே பண்ற ஒரு ஆளு. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகக்கு சொம்படிக்கிற இன்ஃபுளுசர்ஸ் பத்தியும் பேசியிருப்பேன். சோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.